வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சிக்கன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் சூடு ஆனதன் பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 பிரியாணி இலை, 1 அன்னாசி பூ, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க ஹோல் ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய நல்ல மனம் வெளியே வரும்போது இது கூட 2 இனுக்களவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிந்து வரும்போது 1 வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லியதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 500 கிராம் அளவு நல்லா எலும்பாக இருக்கக்கூடிய சிக்கன் சேர்த்து எல்லாமே ஒன்னோட ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிப்போம். நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 15லிருந்து 20 நிமிடம் நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம சிக்கன் சூப் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் சூப் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.